ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான பருப்பு பொடி தான் பார்க்க போகிறோம். 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் வந்து சாம்பார் சட்னி செய்ய டைம் இல்லை, எங்கன்னா வெளியே போயிட்டு வரோன்னா சட்னி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த பருப்பு பொடியை வந்து சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசை ரெண்டுத்துலேயும் தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது எல்லாமே வந்து சரியான அளவு, இந்த கப்பில் தான் மெஷர் பண்ணுறோம். எல்லாமே இதே அளவு தான் போட போகிறோம். ரொம்ப செவுக்கலாம் கூடாது, மித்தமாக நல்லா வறுப்பு, நல்லா பொன்னிறமாக வறுத்தா போதும். கடலைப்பருப்பு நல்லா வறுத்துட்டுருக்கு. இப்போ அடுத்ததான் நம்ம உளுத்தம்பருப்பு இருக்கும். இந்த கப்பில் வந்து துவரம்பருப்பு, நம்ம வந்து சாதத்துக்கெலாம் போட்டு சாப்பிட்றதால வந்து துவரம்பருப்பு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். 1.25 கப் அளவுக்கு போட்டுக்கலாம். இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். துவரம்பருப்பு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து கற்றுக்கலாம். அடுத்தது 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதையும் வந்து ஆற வச்சுக்கலாம். இந்த கப்பில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து வறுக்கடலை, இதையும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இதோட டேஸ்ட்டும் வந்து நம்ம பருப்பு பொடியில் போடும்போது சூப்பராக இருக்கும். இது நிறைய பேர் போட மாட்டாங்க, ஆனால் இதை போடும்போது இதோட டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். நீங்கள் வந்து இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பொரிகளில் வந்து மற்ற பருப்பு மாதிரி ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, லைட்டாக வறுத்தா போதும். இப்போயே இது வந்து லைட்டாக செவந்துட்டு பாருங்கள். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கலாம். இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தனியாக வந்து ரொம்ப செவக்கலாம் தேவையில்லை, அதோட வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். தனியாக வந்து லைட்டாக பொரிஞ்சு வரும், அவ்வளோதான். அடுத்து இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். மிளகு இந்த மாதிரி வெடிச்சா போதும், ஆஃப் பண்ணிக்கலாம். ஜீரகமும் 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பலபலன்னு வெடிச்சதுன்னா போதும், ஆஃப் பண்ணிக்கலாம். மிளகா வந்து லைட்டாக எண்ணெய் வச்சு வறுத்துக்கலாம். இந்த மிளகா வந்து செம்ம காரமாக இருக்குது, இது அதனால் 10 போட்டிருக்கோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா போட்டுக்கலாம். இது வந்து அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம 3 ஃப்ளேவர் சொல்லியிருந்தோம், அது என்னென்னு பார்க்கலாம். கருவேப்பிலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில் வந்து போட்டு வச்சிடணும். அது நல்லா தண்ணிலாம் காஞ்சதும் வந்து நம்ம வானலில் லைட்டாக எண்ணெய் விட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதும். நல்லா மொளன்னு ஆகிடும் பாருங்கள், சத்தம் கேட்குது. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து முருங்கைக்கீரை அந்த மாதிரி நம்ம வந்து டைரெக்டாக மரத்துலேருந்து பறித்ததால் அலச தேவையில்லை. உருவிட்டு நல்லா ஒரு காட்டன் துணியில் நிழலில் வந்து ஒரு நாள் காய வச்சுட்டு அதை வந்து வானலில் வறுத்தோம்னா நல்லா மொளன்னு இந்த மாதிரி மொளன்னு வறுப்பட்டுரும். இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி புதினாவையும் நைட்டு வாங்கிட்டு வந்து கழுவிட்டு ஒரு புதினாவை வந்து நைட்டு வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதே காட்டன் துணியில் வந்து அப்படியே பரப்பி போட்டு வச்சிடணும். நல்லா காஞ்சோடனே எடுத்து அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். புதினா பருப்பு பொடி வந்து அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 3 பார்ட்டிஷனாக பிரித்து இந்த காய வச்ச பொடி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 3 ஃப்ளேவரில் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பருப்பு எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். ரொம்ப குறப்பாகவும் இல்லாத நைஸாகவும் இல்லாத மீடியமாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கும் போதே இதை கூட வந்து கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம வந்து பருப்பு பொடியை அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததான் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க கீரை எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்திருக்க புதினாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். புதினாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக கருவேப்பிலை கூடயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். கருவேப்பிலையும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம்.
அடுத்ததாக வந்து முருங்கைக்கீரையை பவுட்ரு பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இதையும் பொடி பண்ணிக்கலாம். 3 வகையான பொடி. இது வந்து வெறும் கருவேப்பிலை மட்டும் அரைச்ச பொடி. இது வந்து வெறும் புதினா மட்டும் வருது. 3மே கமகமன்னு இருக்க வாசனை. இது வந்து முருங்கைக்கீரை பொடி. எல்லாத்தையும் விட முருங்கைக்கீரை தான் வாசனை சூப்பராக இருக்குது. இருங்க, நம்ம வந்து ரெடி பண்ண பருப்பு பொடி வந்து மிளகா ஒன்றத்தில் போட்டோம், உப்பு தனியாக. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3ஆக பிரித்து 3த்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கலக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து முருங்கைக்கீரை பொடிக்கு பருப்பு பொடி ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை பொடியை கூட நம்ம பருப்பு பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாசனை செம்மையாக இருக்குது, கம்மன்னு. இது வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முருங்கைக்கீரை ஒரு சிலர் வந்து கீரை கடையில் அந்த மாதிரிலாம் செய்யும்போது சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பருப்பு பொடியாக கலந்து கொடுக்கும்போது இட்லி தோசையோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது முருங்கைக்கீரை தானும் தெரியாதே சாப்பிடுவாங்க. முடி வளர்கிறதுக்கு நல்லது. இதில் வந்து விட்டமின் ஏ இதெல்லாம் இருக்க, உடம்புக்கு குளிர்ச்சி தரும், முடி நல்லா வளரும். அடுத்ததாக வந்து கருவேப்பிலை இதாக கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்கள்கிட்ட வந்து இருக்கிறதுல வந்து ரொம்ப நிறைய சேல்ஸ் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி தான். இது வந்து நிறைய பேர் கேட்டு வாங்குவாங்க. கருவேப்பிலை பொடி இது கூட ஃப்ரெஷ்ஷாக இப்போ கேட்டவங்களுக்காக தான் செஞ்சிட்ருக்கோம். ஓன் யூஸ்க்கும் சேல்ஸ்க்கும் செஞ்சிட்ருக்கோம். கருவேப்பிலை பொடி கொஞ்சம் இருக்கிறதுல வந்து புதினா தான் கம்மியாக இருக்குது. ஒரு கத்தை வாங்கி இவ்வளோ தான் வந்திருக்கு. அதனால் வந்து பருப்பு பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. நம்ம கஸ்டமர் கேட்டது. இது வந்து கறிவேப்பிலை, இது முருங்கைக்கீரை, இது புதினா பொடி 3மே ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. இது சாதம், இட்லி, தோசை எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து சாதத்தில் இதை போட்டு நெய் விட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.